ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? அதில் ஒரு ப்ரொமோ விட்ருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வாங்க பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் கோமதியும் கோயில் போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் கோமதியோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மருமையே நம்ம மகள்கிட்ட பேசாமல் இருக்காங்க, இதையே ஒரு பிளானாக வச்சு நம்ம போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாங்க. கோமதியோட ஃபோனை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கோமதியை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. வந்தால் எல்லாம் மக எல்லாம் ஆளை காணோம்னு அங்கிட்டும் பதறாங்கங்க. அவங்க அப்பாட்டையும் சொல்லியாச்சுங்க. அவருக்கு எந்த ஒரு பதட்டம் இல்லைங்க. ஆம்பளையாள்னா அதுவும் வீட்டுக்காரனை எந்த அளவுக்கு பதறுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த அளவுக்கு அவரும் அவ்வளோ அழகாக பதறி காமிச்சாருங்க. பார்த்தீங்கன்னா கோமதி கோயிலுக்கு போனது தெரியாமல் எல்லோரும் தேடுறாங்களா, தேடிட்டு கடைசியில் சீன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி கோயில் முடிச்சு போயிட்டு ரிட்டன் வர்றாங்களா, வந்தோடனே கோமதியை பார்த்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஜீவா ஆகட்டும், கதிர் ஆகட்டும் எல்லாம் கத்துன்னு கத்துறாங்க. உங்கள்கிட்ட தான் அம்மா போயிட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன பேசினாலுமே பதிலே பேசலை அவங்க அப்பா. நீங்களாம் பேசுங்கடா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மேலே கோமதியோட அம்மாவுக்கு ஐயோயோ இவங்க உண்மையை சொல்லிடுவாங்களோ, உண்மையை தெரிஞ்சிருமோ, நம்மளை எதுவும் போட்டுருவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ, வஞ்சிருவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்குது. அங்கிட்டு ராஜிக்கு உண்மை தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பாப்பாவுக்கும் உண்மை தெரியாது. இது நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் பதிலே பேசலைங்க. இவங்க 2 பேர்த்தையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா கோமதி உள்ளே வராங்க. வந்தோடனையும் பார்த்தா, உன் பிளானை ஆரம்பிச்சிட்டாடி, உன்னுடைய பிளான் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆடி இப்படின்னு சொல்லி கோமதியை எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுறாருங்க. ஏங்க காணோம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பதட்டம் இல்லை, வந்துட்டாங்க, வந்துமே எங்கடி போகணுன்னு கூட கேட்கல. அதுக்கும் அவர் இது பண்ணுறாரு, சத்தம் போடுறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜீவாட்டையும் கதிரிட்டையும் உங்கள் 2 பேர்த்துக்கும் காசு கொடுத்தேல, இவ்வளவு பேச்சு பேசுனீங்களடா, எண்ணி 1 மாதம் 10 நாள் தரேன், இந்த பேச்சுக்கெல்லாம் வட்டி முதல்மா என்கிட்ட வாங்கின காசை வைங்கடா, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச்சே இல்லைடான்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இன்றைக்கி நாடகம் இதுதான் நடக்குதுங்க. பயங்கரமாக இருக்குங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.